கடந்த மாதத்துல நம்ம மத்தேயு என்கிற புஸ்தகத்தை நாம் மெடிடேட் பண்ணோம், தியானம் பண்ணோம். அதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3 சுவிசேஷங்களும் ஒரு நோக்கு சுவிசேஷம் என்று நம்ம சொன்னோம். என்ன சுவிசேஷம்? ஒரு நோக்கு. காரணம், ஒரே கருத்தை உடைய, ஒரே பார்வையுடைய. யாரை குறித்து அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரே பார்வையுடைய 3 சுவிசேஷங்கள். காரணம், இது 3 சுவிசேஷங்களும் 3 சீஷர்கள் எழுதின சுவிசேஷம். இப்ப மத்தேயு அவர் ஒரு சீஷர், 12 சீஷர்கள்ல ஒருவர். மார்க்கு 12 சீஷர்கள்ல ஒருவர் இல்லைனாலும் கூட அதனுடைய பின்புலம் யார் என்றால் பேதுரு சொல்லிதான் மார்க்கு அந்த சுவிசேஷத்தை கலெக்ட் பண்ணி அவர் எழுதுகிறார். ஆனா அவருடைய பின்புலம் யாருன்னா பேதுரு. அவரும் 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவர். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், லூக்கா ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள்ல ஒருவர் இல்லாது இருந்தும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலின் சீஷர். அவர் கூட இருந்ததுனால நிறைய காரியங்களை நமக்கு தெளிவு. மத்தேயு, மார்க்கு 2 சுவிசேஷங்களை காட்டிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் இன்னும் கொஞ்சம் தெளிவு உள்ள ஒரு சுவிசேஷமாக நமக்கு காணப்படும். காரணம், அவர் நிறைய காரியங்களை கேட்டு அறிந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சுவிசேஷம். சரி, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல நாம் 1ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு கவனிக்க போகிறது. வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். போன வகுப்புல வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் கொடுத்திருந்தேன். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசுவின் பிறப்பு, மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய எதை பார்க்கிறோம்? பிறப்பை பார்க்கிறோம். ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆமா, ஏன் ஆபிரகாமை ஆரம்பிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் அவர் ஆபிரகாமை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மத்தேயுவுக்கு, அந்த அப்போஸ்தலனாகிய சீஷராகிய மத்தேயுவுக்கு எப்படி ஆகிலும் யூதர்களுக்கு இயேசுவை யாராக வெளிப்படுத்தினோம்? அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து, வரப்போகிற மேசியா, வரப்போகிற கிறிஸ்து. இவன் இருந்தவர் யாரு? வந்தவர் என்றத இந்த எப்படி ஆகிலும் யாருக்கு அதை வெளிப்படுத்தினோம்? யூதர்களுக்கு. அதனால அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் முதல்ல அப்படின்னா, யூதர்களுக்கு ஆதி தகப்பனாய் இருந்தவர் யார்? ஆபிரகாம். இவரை காண்பித்தா கொஞ்சம் யூதர்கள் திருப்தி அடைவாங்க. என்ன திருப்தி அடைவாங்க? ஓ, யார சொல்றாரு முதல்ல? நம்ம ஆளு தம்ப சொல்றாரு இல்லையா? நம்ம ஆள் பேரு தம்ப முதல்ல. சில பேருக்கு நம்ம ஆள் பேருங்களை சொன்ன கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துலயும் இருக்குது. அது அங்கே இருந்திருக்குது, இங்கே இருக்குது. கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது, சபைகளிலும் அது பற்றி என்ன பண்ணி இருக்கிறது, படர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஆளுங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம், அது நம்ம ஆளு பேருன்னா இன்னும் சந்தோஷம். அப்ப இந்த ஆபிரகாமுக்கும் அந்த மத்தேயுக்கும் யாரு பேரை சொல்லிட்டாரு? ஆபிரகாம். இது யார்களுக்கு பயங்கர சந்தோஷம்? யூதர்கள். சரி, ஏன்னா யூதர்களுக்கு இவர் தான் வேர், இவர்கள் தான் அவர்கள் வந்தார்கள், அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படி ஆரம்பித்து அழகா சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவின் பிறப்பு என்பது ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதமானது. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய பிறப்பை நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது நமக்கு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனத்தை வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும், இங்க பாருங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா யாரு பெற்றனா? எகோனியா. யாரு? எகோனியா. எகோனியா என்பது ராஜா, யூத ராஜா. யாரு? யூத ராஜாக்களில் ஒருவர் இந்த எகோனியா. சரி, இந்த எகோனியாவை ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எகோனியா யாரை பெற்றான்? சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் சொருபாபேலை பெற்றான் என்று சொல்லி
12ஆம் அதிகாரத்துல நம்ம 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த எகோனியாவை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24 to 30 வசனங்கள் வரை நீங்க வாசிக்கலாம். என்னது? கோனியா சொல்லுகிறார். பூமி அல்லாத 28வது வசனம். கோனியா என்கிற, சரி, இந்த எகோனியா என்கிறவருக்கு தான் கோனியா என்று பெயர். கோனியா, எகோனியா என்றாலும் கோனியா என்றாலும் ஒரு பெயர் தான், சரியா? அதுல நீங்க சந்தேகப்படக்கூடாது, அதுல சந்தேகம் வரக்கூடாது. எகோனியாவும் எந்த பேரும் கோனியாவும் ஒரே நபரை குறிக்கிறது, ஒரே ஆளை குறிக்கிற ஒரு பெயர். சரி, இந்த கோனியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்க, வாசிங்கப்பா. 30வது வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன். இவனை குறித்து என்ன பண்ணுங்க, எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இதுல 30வது வசனம் மிக முக்கியமான வசனம். இந்த எகோனியாவை குறித்து அல்லது கோனியாவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை என்னன்னா, இவன் சந்தானமற்ற புருஷன். என்ன புருஷன் அப்படின்னா பிள்ளை இல்லாதவன் அர்த்தம். சரி, பிள்ளை இல்லாம இல்ல, அவனுக்கு பிள்ளை இருந்தது. அதை ஏன் அங்க சொல்றாருன்னு நான் சொல்றேன். சந்தானமற்ற புருஷன், இவனுடைய வித்தில் ஒருவனாகிலும் யாருடைய சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தில் என்ன பண்ண போறது இல்ல, உட்கார போகிறது இல்ல, அமர போகிறது இல்ல. இது இவனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம், கோனியாவுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்களே 12வது வசனத்துல, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா யாரை பெற்றான், சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் சொருபாபேலை பெற்றான். சொருபாபேல் அபியூதை பெற்றான். இப்படியே சொல்லிக்கிட்டு வந்து இங்க பாருங்க 16வது வசனம். மரியாளுடைய புருஷனாகிய, ரைட், யாக்கோபு யாருடைய புருஷன், மரியாளுடைய புருஷனை பெற்றான். அப்ப இந்த எகோனியாவினுடைய காரியத்தை நாம் பார்ப்போமேனால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல கொடுக்கிற இயேசுவினுடைய வம்ச வரலாறும், லூக்காய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறும் நீங்கள் பார்ப்பீர்களானால், கவனிங்க, தாவீது, இந்த தாவீதினுடைய நிலவரங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா தாவீதின் வம்சத்துல தான் யார் பிறக்கணும், ஆமா, தாவீதினுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இப்ப இந்த தாவீதை பார்ப்போமேனா இந்த காரியத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ராஜாக்களின் புஸ்தகம் நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீதுக்கு எப்ரோனிலே குமாரர், முதற் பேரானவன் தானியேல் 2ஆம் குமாரன். சரி, இப்படியே சொல்லிட்டு 5வது வசனத்தை வாசிங்க. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள்
அம்மியலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் இங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்சது பத்சேபாளுக்கு பிறந்தது யார் மட்டும் தான் தெரியும். ஆமா, இன்னும் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஆமா, அங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல யார் பேரும் இருக்கிறது? நாத்தான் இருக்குதா? தாவீதுனுடைய பிள்ளைகள்ல பத்சேபாளுக்கு பிறந்தது யாரு? சாலமோன். அதுக்கப்புறம் வாசிங்க, சிமியோன், யோசேப். ஆமா, நான் உங்களை வாசிக்க சொன்ன நான் பேரை மறந்துடுவேன். சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேர். அப்ப இந்த நாத்தான் மத்தேயு, கவனிங்க, மத்தேயு யாரை கொண்டு வருகிறார் அப்படின்னா சாலமோன் வம்சத்தை கொண்டு வருகிறார். லூக்கா சுவிசேஷத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா, இதுல சில காரியங்கள்ல நாம இதை கவனித்து பார்க்கும்போது அது மிகுந்த நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அது இருக்கும். அதுல நீங்க வாசிப்பீங்களா? வாசிங்க பார்க்கலாம். அதுலயே 32வது வசனம், தாவீது ஈசா, இங்க பாருங்க, தலைக்கீழ இதை வாசிக்கணும். ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீது நாத்தானை பெற்றான், நாத்தான் மாத்தாத்தை பெற்றான், மாத்தாத் மைனானை பெற்றான், மைனான் மெலேயாவை பெற்றான், மெலேயா எலியாக்கிம் குமாரன். அது கீழே இருந்து போகணும். அப்ப நீங்க 32வது வசனத்துல 31வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா 31 வாசிங்க. எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். மத்தேயுல சாலமோனை கொண்டு வருவார். யாரை கொண்டு வருவார்? சாலமோனை கொண்டு வருவார். லூக்கால பாத்தீங்கன்னா யாரை கொண்டு வருவார்? நாத்தானை கொண்டு வருவார். அப்படி என்றால் இந்த சாலமோன், இந்த நாத்தான், சாலமோன் வழியாய் வந்தது யார் அப்படின்றால் யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையாய் காணப்பட்ட ஒரு யோசேப்பு. லூக்கா கொண்டு வந்ததுன்னா யாரை கொண்டு வந்தாங்க? மரியா. கவனிக்கலாம், இந்த மரியா நாத்தான் வம்சத்துல வந்ததுனால எரேமியா 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்ட சாபத்துக்கு நீங்களாக காணப்பட்டாங்க. என்னன்னா, இந்த எகோனியா எந்த வழியாய் வருகிறார் என்றால் சாலமோன் வழியாக வந்தது நிமித்தமாகவும், இந்த வழியில மரியாளும் மரியாளுடைய பிள்ளைகளாக வந்திருப்பார்களானால் அந்த சாபம் அவர்களை தொடர்ந்து இருக்கும். ஆகையினால தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்ப சாலமோன் வழியாய் கொண்டு வராம யாருடைய வழியா கொண்டு வந்தாங்க? ஏன்னா தாவீது வம்சத்தில் தான் யார் பிறக்கணும்? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வழியா யோசேப்பையும் அந்த வழியா மரியாளை கொண்டு வந்ததுனால மரியாளும் அவரை மரியாள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் எதற்கு நீங்களாக காணப்பட்டார்கள்? கோனியா அல்லது எகோனியாவுக்கு கொடுக்க சாபங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? விலைக்கு காணப்பட்டாங்க. இந்த காரியங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அது நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவருடைய வித்தில் ஒன்றும் எந்த ஸ்தானத்துல உட்கார முடியாது. தாவீதின் ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காரக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து அப்படி வந்திருப்பார். ஆனா இந்த சாபத்துக்கு அவர்கள் உட்பட்டிருந்திருப்பார்கள். நாத்தான் வழியாய் கொண்டு வந்தது நிமித்தம் மரியாளும் அவருடைய பிள்ளைகளும் இந்த சாபத்துக்கு அவர்கள் எப்படி இருந்தாங்க? முற்றிலுமாக விடுபட்டு காணப்பட்டார்கள். இது முதலாவது காரியம். ரெண்டாவது நீங்க கவனிப்பீங்களானா, ரெண்டாவது அவருடைய பிறப்புல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, திருப்பிக் கொள்ளுங்கள். அதுலயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இந்த 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்களானா 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய விவரமாவது தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஒன்று இப்படி நடந்தது. இன்னொன்று ஆச்சரியம் என்ன அப்படின்னா,
இங்க 12வது வசனத்துல 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவினாலே யார் கர்ப்பவதியானதா? சரி, கொஞ்சம் சில வார்த்தைகளை நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பவதி ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லுமேன்னா, என்னமோ பரிசுத்த ஆவியானவர் மரியாளை சேர்ந்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து உண்டானார் என்கிற தவறான சிந்தைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க கவனிப்பீங்களான்னா வாசிங்க பார்க்கலாம். மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. நோக்கி பிறந்திருக்கிறார் காண்பீர்கள். சரி, இதுல விசேஷமா நம்ம பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த 2 வார்த்தை கவனிக்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 18வது வசனத்துக்கும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். இந்த 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க யாரால கர்ப்பவதியானாங்க? பரிசுத்த ஆவியினால. சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிமா அந்த வசனத்தை, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், நிழலிடம். கவனிங்க, கர்ப்பம் தரிப்பதற்கும் நிழலிடம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ரைட். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜனனம் ஆவதற்கு முன்பதாக, பிறப்பதற்கு முன்பதாக அவர் யாரா இருந்தார்? தேவன் வார்த்தை. அப்படித்தானே? யாரா இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எதுவாவே இருந்தது? தேவனாவே இருந்தது. சரி, இந்த தேவன் தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். இல்லமா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனமா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஒப்புக்கொள்ளுகிறபடியே. ரைட். யாரு எதுல வெளிப்பட்டதா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். எப்படி இருந்த தேவன்? வார்த்தையா இருந்த தேவன் இதுல வெளிப்பட்டார். இப்ப மாம்சத்துல வெளிப்பட்டார். அது யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அந்த வார்த்தை எந்த வார்த்தை? தேவனாயிருந்த வார்த்தை, வார்த்தையாயிருந்த தேவன். தேவன் யாரா இருந்தார்? வார்த்தையா இருந்தார். தேவன் யாரா இருந்தார்? ஆதியில வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? அந்த வார்த்தை எதுவாயிருந்தது? அப்ப தேவனாயிருந்த வார்த்தை என்ன ஆனதா? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப தேவனுடைய அந்த வார்த்தைய யாரிடத்துல தேவன் வைத்தார் என்றால், யாரிடத்தில் வைத்தார்? மரியாள். இந்த மரியாள் இடத்துல வைத்த அந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல, அல்லது மரியாளுக்குள்ள இருந்த அந்த வார்த்தை மேல என்ன பண்ணாரா? நிழலிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை அடக்காத்தார். என்ன காத்தார்? அடக்காத்தார். எப்படி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோமே, ஆவியானவர் ஜலத்தின் மேல்
அசைவாடினார்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தையின் மேல அப்படியே அடகாத்தாராம். அப்ப இந்த மரியாளம்மா கர்ப்பத்துல அந்த வார்த்தையை அவர் யார் என்ன பண்ணார்? ஆவியானவர் அடக்காத்தார். கவனிக்கணும், அந்த வார்த்தையானது என்னவாய் மாறினது? மாம்சமாய். அந்த வார்த்தை மாம்சமாய். இப்போ சில நேரங்கள்ல இந்த தேவனுடைய வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிழலினாலே அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாறி, அந்த மாம்சம்தான் மரியாளம்மா வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட யாரு? இயேசு. அப்ப இயேசு என்றால் என்ன? மாமிசம் அல்லது சரீரம். இயேசு என்றால் என்ன? மாமிசம் அல்லது சரீரம். இயேசு என்றால் என்ன? மாம்சம்னா மாம்சத்துல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ரத்தம். என்ன இருக்கணும்? ரத்தம். ஏன் அப்படி ரத்தத்துல வெளிப்பட்டாருன்னு அப்படி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு வார்த்தை கவனிங்க. மத்தேயு 1:18 லூக்கா 1:35 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர் கர்ப்பம் தரிப்பிக்கப்படல, பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிட்டதுனால, அந்த பரிசுத்த ஆவியான வார்த்தையை காத்து கொண்டதுனால வார்த்தை தான் எதுவாய் மாறினது? மாம்சமாய் மாறியது. அப்படி மாம்சமாய் மாறி பூமியில வெளிப்பட்ட போது அந்த மாம்சத்துக்கு என்னன்னு பேர் வைத்தார்கள்? இயேசு. அப்ப இயேசுன்னா வெறும் இயேசு மாத்திரமல்ல, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். யாராக? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் அவருக்குள்ள தெய்வீகமும் இருக்கிறது, மனுஷீகமும் இருக்கிறது. அவர்கள் என்ன இருக்கிறது? தெய்வீகமும் இருக்கிறது, மனுஷீகமும் இருக்குது. இப்ப அவர் ஊழிய நாட்கள்ல தெய்வீகமாய் செயல்பட்டாரா? செயல்பட்டார். 5 அப்ப 2 மீன் என்ன பண்ணாரு? 5000 பேர் கொடுத்தார். கடல் மேல் நடந்தாரா? நடந்தார். இதெல்லாம் எதற்குரியது? தெய்வீகத்திற்குரியது. ஆனா மாம்சத்திற்குரியவராய் இருந்த போது அவருக்கு பசி உண்டாயிற்றா? அவரை சிலுவையிலே அறைந்தார்களா? இதெல்லாம் மாம்சத்திற்குரியவைகள். அப்படி நம்முடைய இயேசு தெய்வீகத்தன்மை உடையவராயிருந்தார், மனுஷீகத்தை உடையவராகவும் இருந்தார். அது ஏன் மனுஷீகத்துல வந்தார், ஏன் தெய்வீகத்தில் வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது தேவனுடைய வார்த்தை தான் எதுவாய் மாறினது? சரீரமாய் மாறினது அல்லது இயேசுவாக மாறினது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அம்மாக்குள்ள இருந்ததுனால அவர் யாராக? கிறிஸ்துவாக, இயேசுவாக வெளிப்பட்டது போல ஒவ்வொரு வார்த்தையை நாம தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைக்கும் பொழுது இந்த வார்த்தையானது யாரை பிறப்பிக்கணும்? கிறிஸ்துவை பிறப்பிக்கணும், கிறிஸ்துவை உண்டாக்கணும். இப்ப நம்ம சொல்லுவாரு பாருங்க, கலாத்தியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, என் சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் என்ன பண்றேன்? மறுபடியும் கர்ப்பவேதனைப்பட்ட. யார் உருவாகும் அளவும்? கிறிஸ்து. எப்படி நமக்குள்ள உருவாவாரு? எப்படி கிறிஸ்து உருவாகுவாரு? சொல்லுங்க. அமைதியா இருந்தா என்ன பண்ண மாட்டாரு? அப்படியா? எப்படி உருவாவாரு? ஏன்னா வார்த்தை தான் யாரு? தேவன் இல்லையா? அந்த வார்த்தை நமக்குள்ள எவ்வளவு நிறைவா இருக்கிறதோ அவ்வளவா யாரு நமக்குள்ள உருவாகிட்டே இருக்க முடியும்? கிறிஸ்து உருவாகவே முடியும். அப்ப கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கணும்னா, கிறிஸ்துவை நம்ம பெற்றெடுக்கணும்னா எதை கொண்டுதான் பெற்றெடுக்க முடியும்? வசனம். அப்ப வசனம் எவ்வளவு உள்ள இருக்கிறதோ யாரை வெளிப்படுத்தலாம்? நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். யாரை நம்ம வெளியில கொண்டு வரலாம்? கிறிஸ்துவை. யாரை காண்பிக்கலாம்? கிறிஸ்துவை. அப்ப கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அப்படியே நாம கூட என்ன பண்ண முடியும்? அற்புதங்களை அவர் செய்தார்னா, கவனிங்க, பரலோகத்திலிருந்து வரும்போதே அவர் அற்புதத்தோடு கூட வரல. அவர் எப்படி அற்புதங்களை செய்தார்? தேவனுடைய வார்த்தையை தேவனை அவர் தரித்து கொண்டது நிமித்தம். எப்படி அவர் தரித்து கொண்டார்? வார்த்தையினால. அந்த வார்த்தையினால அவர் அதிகாரம் செலுத்தினார். அந்த அதிகாரம் என்ன பண்ணப்பட்டது? கிரியை செய்யப்பட்டது. அப்ப இந்த வார்த்தை எது? கிறிஸ்து. இந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது எது நமக்குள்ள உண்டாகும்? கிறிஸ்துவை. எதை நம்ம கொண்டு வர முடியும்? அதிகாரத்தை கொண்டு வர முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையினால அற்புதங்களை செய்ய முடியும்னா இந்த வார்த்தை நமக்குள்ள நிலைத்து இருக்கணும். அப்படி என்றால் கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும். சும்மா கிறிஸ்துவ நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதை காட்டிலும் எதன் மூலமாய் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும்? செயல்பாடுகள் மூலமாய், கிரியைகளின் மூலமாய். அப்ப கிறிஸ்து உருவாகணும். நம்ம என்ன பண்ணணும்? இரவும் பகலும் இந்த வேதத்தை நம்ம மெடிடேட் பண்ணது மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் இருதயங்களிலே எழுதப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா வேத வசனம் மட்டும்தான் நமக்குள்ள யாரை உண்டாக்க முடியும்? கிறிஸ்து உண்டாக்க
முடியும். ஏன்னா இந்த வார்த்தை தான் மரியாள் அம்மாக்குள்ள யாரு உண்டாக்கினது. அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? அதையாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இரியா, இது வேற நீ எதையாவது கேட்டு கேட்டு இருக்கிறாரா இல்லையான்னு கூட மறந்து போகுது. ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? சந்தேகமா இருக்குதுன்னு அப்படிதானே? முதல்ல ஆவியானவர் யாருன்னு சொல்லு, அப்புறமா நாங்க என்ன பண்றோம். ரைட். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ரைட், நீங்க எல்லாம் யார் ஆன போது? விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீங்க எப்ப விசுவாசிகள் ஆனீங்களோ, எல்லாரையும் அர்த்தப்படுத்துகிறது என்றால் 1 கொரிந்தியர் நிருபத்துல 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடைந்ததும் ஒப்புவித்ததும் என்னவென்றால், இந்த இத வார்த்தை கவனிங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே, சரி, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷமா, வேற ஒண்ணும் இல்லை. நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல போகிறோம்னா எந்த சுவிசேஷம்? இயேசுவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எதுக்கு? நம்முடைய பாவங்களுக்காக மரித்துன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? நம்முடைய பாவங்களுக்காக யார் மரித்தார்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக யார் அடக்கம் பண்ணப்பட்டார்? இயேசு கிறிஸ்து. நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்கு யார் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார்? அவ்வளவுதான் தேவ பிள்ளையே. இதான் சுவிசேஷம். இதை சொல்லுவதற்கு தான் நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களில் சுவிசேஷ கூட்டணி வைப்போம், இதை தவிர்த்து எல்லாத்தையும் பேசுவோம். எதை தவிர்த்து? அவருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். அப்ப இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு என்ன ஆன போது? நீங்கள் என்ன விசுவாசிகள் ஆன போது? என் விசுவாசம், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், என் பாவத்துக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு அவரு எழுந்திருக்கிறார் என்ற இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து அதன் மூலமா நான் இப்ப யார மாறிட்டேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசியா மாறிட்டேன். அதான் சரியா? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசியாய் மாறின போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவினால நான் என்ன பண்ணப்பட்டேன்னா, எனக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ள யார் வந்தாச்சு? இப்ப யார் வந்தாச்சு? பரிசுத்த ஆவியின் உள்ள வந்திருக்கிறார். எப்பவே வந்துட்டாரு? நான் எப்ப விசுவாசித்து, என்ன விசுவாசித்து? அப்படி மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் என்றைக்கு நான் விசுவாசித்தேனோ, அதை விசுவாசித்து என்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே யார் எனக்குள்ள வந்திருக்கிறது? இப்ப முத்திரை போடப்பட்ட ஆயிட்டான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. சரி, இந்த முத்திரை போடப்பட்ட பிறகு 1 கொரிந்தியர் 6:19 பாத்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது அல்லது நம்முடைய சரீரமானது தேவனால பெற்றோம், உங்களுக்கு தங்கியும் இருக்கிற யாரு? ரைட். இப்ப நமக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? தங்கி இருக்கிறாரு, வாசம் பண்றாரு, எனக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறார். இந்த முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற, ரைட். இப்ப என்னன்னா, தேவனுடைய முத்திரையாய் பெற்ற, முத்திரையாய் பெற்ற யாரா? பரிசுத்த ஆவியானவர். இப்ப யாருக்குள்ள இருக்கிறார்? இப்ப எப்ப நமக்குள்ள வந்தாரு? நான் விசுவாசி ஆன போது. அப்படின்னா சத்திய வசனத்தை விசுவாசித்து நான் விசுவாசியாய் ஆன போது எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்ப வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாருன்னா எனக்குள்ள எது இருக்குது? இப்ப வேத வசனம். அப்போ இந்த வேத வசனம் எனக்குள்ள போக போக ஆவியானவருடைய அடக்காத்தல் மூலமாக, ஆவியானவருடைய நடத்துதல் மூலமாக, ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையினாலே கிறிஸ்து எனக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உருவாக்கல எனக்குள்ள கிறிஸ்துவ,
ஆவியானவர் மூலமாக எது போகுது? இப்ப தேவ வசனம். இந்த வசனம் எனக்குள்ள யாராக உருவாய் கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவாக உருவாய் கொண்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ள கிறிஸ்து உருவாக 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 வெளியில, அதாவது வளர 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 என்னுடைய காரியங்கள் யாரை வெளிப்படுத்துவதாக இருக்கணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு ஊழியக்கார, அவர் பவுல் சொல்றார், எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின், யாரை அறிகிற அறிவின் வாசனை, யாரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்து வெளிப்படணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அப்ப எனக்குள்ள எப்படி கிறிஸ்து உருவாக முடியும்? வேத வசனத்தின் மூலமா. யாருடைய உதவியோடு? ஆவியானவருடைய உதவியோடு. இப்ப இந்த வசனங்களை நம்ம வியாக்கியானம் பண்றது, நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு யாருடைய கிருபை வேணும்? ஆவியானுடைய கிருபை வேணும். சும்மா ஏதோ நம்ம மற்ற புத்தகங்கள்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி இதை படிக்க முடியாது. இன்னைக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ப்ரொஃபஸரா மாறிடலாம் நீங்க, அல்லது அதுக்கு பெரிய ஒரு ஞானம், இந்த ஆவியானுடைய ஞானம் அப்படின்றது அல்ல. அது மனுஷன் ஞானத்திலேயே அதை என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த தெய்வீக வார்த்தைகளை தேவ ஆவியானுடைய ஞானத்தோடு கூட இதை என்ன பண்ண முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாரும், ஒருவேளை இன்னைக்கு நிறைய PhD முடிச்ச அல்லது நிறைய படிப்பாளிகள் கூட இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா யாருடைய உதவியோட தான் புரிந்து கொள்ள முடியும்? அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர்தான் இந்த வேதத்திற்கு ஆத்தர், அவர்தான் எழுத்தாளர். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16. ரைட். அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால அருளப்பட்டிருக்கிறது? தேவ, சொல்லுங்க, தேவ. அப்ப ஆவியானவரால தான் இது நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதனுடைய அர்த்தம், இதனுடைய வியாக்கியானம் எல்லாம் யார் மூலம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமா. இப்ப லூக்கா எழுதினாரு, மத்திய எழுதினாரு, பவுல் எழுதினாரு அப்படி நம்ம சொல்றோம் இல்ல, அதெல்லாம் யாருடைய உதவியோட எழுதினார்கள்? ஆமா. பேதுரு எழுதின நிருபத்துல நம்ம அதை பாக்குறோம் பாருங்க. பேதுரு எழுதின நிருபத்துல இது ஒரு நாளும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள மனுஷனுடைய சித்தத்தினாலே அது உண்டாகவில்லை. பாருங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே, அதுதான் இந்த வேதம், அதுதான் இந்த வேதம். இது மனுஷர்கள் ஏதோ நம்ம இது நிறைய பாத்தீங்க அப்படின்னா சில வேதாகமல்ல தள்ளுபடி ஆகமெல்லாம் ஒன்று உண்டு. பல புத்தகங்களை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த இடத்துலயும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ற வார்த்தையே இல்லாத புஸ்தகங்கள் அவைகள் எல்லாம். அதனால அது என்ன புஸ்தகமாக என்னப்பட்டது? தள்ளுபடி ஆகமங்கள். நீங்க யோனா புஸ்தகத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்ப ஏன் யோனா புஸ்தகம் சேர்த்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே யோனாவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேடுகிற அடையாளம் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் அப்ப என்ன ஆண்டவரே சொல்லி இருக்கிறான்றதுனால அந்த யோனா புஸ்தகத்தை சேர்த்தாங்களே தவிர மற்றபடி நிறைய புத்தகங்கள் ஏன் தள்ளினாங்க அப்படின்னா, அது கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தாத புத்தகங்கள். சரி. அப்ப இதெல்லாம் பரிசுத்த ஆவினாலே பரிசுத்த மனுஷர்கள் என்ன பண்ணப்பட்டார்களா? ஏவி அதை எழுதப்பட்டது, அது பேசினாங்க, அது எழுதினாங்க. அதனால இது சுய தோற்ற பொருளை உடைய பைபிள் அல்ல. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் நானும் சேர்ந்து இல்ல எனக்கு தோணுது பிரதர் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்? இது பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு பேசுறதுனால அவர் என்ன நோக்கத்தோட என்ன வெளிப்பாடோட எழுதினாரோ அதைத்தான் நம்ம சொல்லணும். அதற்காக தான் வேதத்தை புரிந்து கொள்ளணும்னா தேவ ஆவியானுடைய ஞானம் நமக்கு வேணும். தேவ ஆவியானுடைய ஞானம் நமக்கு வேணும். சரி. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல பாருங்க. அவரை அறிகிற அறிவின் வாசனை. யாரை அறிகிற அறிவு? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அப்ப அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவை
எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா எதன் மூலம்தான்? வேதத்தின் மூலம்தான். இது எவ்வளவு உள்ள நம்ம கொண்டு போகிறோமோ, எப்படி மரியாளம்மா கர்ப்பத்துல அந்த தேவனுடைய வார்த்தையானது மாம்சமாகி கிறிஸ்துவாய் வெளிப்பட்டதோ, ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்து வெளிப்படணும் அப்படின்னா எது உள்ள இருக்கணும் சொல்லுங்க? வசனம். அப்ப அதுக்கு நம்ம எடுக்கிற பிரயாசம் என்ன? அப்ப அது நமக்குள்ள ரொம்ப கிரியை செய்யணும்னா நம்ம எவ்வளவு வேதத்தை படிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, சும்மா நிறைய பைபிள் படிக்காதீங்க, புரியாது. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒரு வசனம் படிச்சா கூட பைபிள் புரியாது. ஒரு வசனம் படிச்சா கூட. அப்ப ஒரு வசனம் போதுமா நமக்கு? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சீங்கன்னா கதை என்ன ஆகும்? எப்ப முடிக்கிறது பைபிள்ல? எத்தனை வசனம் இருக்குது பைபிள்ல? எத்தனை வசனம் இருக்குது? எத்தனை? 31,000 ஏதோ இருக்குது, அப்படிதானே? கரெக்ட். 31,121 வசனங்கள். 121 வசனங்கள். சரி. மத்தேயுனுடைய முதல் அதிகாரத்துல இயேசுவின் பிறப்புல முதல் செய்தி என்னன்னா, அந்த எகோனியா என்பவர் சபிக்கப்பட்டவர், சாபத்திற்குரியவர். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அங்க வர முடியும் அப்படின்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அழகா தாவீதுனுடைய பிள்ளைகளை 2 பேர் அவர் பிரித்து எடுத்து சாலமோன் வழியா யோசேப்பும் நாத்தான் வழியாக மரியாளையும் கொண்டு வந்து எகோனியாவுடைய சாபத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கினார். இது ஒரு அற்புதமான ஒரு செயல். இது ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். தேவன் நமக்கு எவ்வளவு அழகா, மத்தேயு படிச்சோம்னா ஒரு குழப்பமா தான் இருந்திருக்கும். ஆனா லூக்கா படிக்கும் பொழுது தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் அப்படின்னு கொண்டு வரதுக்கு பதிலாக தாவீதினுடைய குமாரன் நாத்தான் அப்படின்னு கொண்டு வந்து வேறுபடுத்தி நமக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது, மரியாள் அம்மா பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு அவர் ஏதோ அங்க யோசேப்பும் மரியாள் அம்மாவும் திருமணமாகி யோசேப்பை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி எங்க வேதத்தில் நமக்கு இல்லை. மரியாள் அம்மா பரிசுத்த ஆவினாலே அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ப்பவதியானாங்க. அப்படின்னு என்னன்னா, அவங்களுக்குள் இருந்த அந்த வார்த்தையை ஆவியானவர் அடக்காத்தார், அல்லது தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல அசைவாடினார். அந்த வார்த்தையானது எதுவாய் மாறினது? ஏன்னா நம்ம தெய்வத்தை யாரும் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே தான் என்ன பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். அதனால யாரும் அவர் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அந்த வார்த்தையானது எதுவாய் மாறினது? மாம்சமாய் மாறினது. மாம்சமாய் மாறும் பொழுது பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுது நமக்குள்ளேயும் கிறிஸ்து வெளிப்படணும். எப்படியா வெளிப்படுவார் அப்படின்னா, வெறும் ஜெபத்தினால மாத்திரம் அல்ல, வெறும் ஆராதனையில மாத்திரம் அல்ல. ஜெபம் ஆராதனை என்பது நமக்குரியது. ஆராதனை என்பது தேவனை மையப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிறது. ஜெபம் என்பது நாம் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வது. ஆனா கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னா இந்த வேதம் மிக முக்கியம். அதனால்தான் இன்னைக்கு பிசாசு எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் வச்சிருவான். எதை வைக்க மாட்டான்? வேதம். 8 மணி நேரம் ஆராதனை இருக்கும், 8 மணி நேரம் ஜெபம் இருக்கும், நான் ஸ்டாப் வொர்ஷிப் இருக்கும், நான் ஸ்டாப் பிரேயர் இருக்கும். ஆனா நான் ஸ்டாப் எது இருக்காது. ஏன்? இதான் பிரச்சனை. எது பிரச்சனை? பைபிள் தான் பிரச்சனை. பைபிள் தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு பிரச்சனை, பைபிள் தெரியலன்னா நமக்கு பிரச்சனை. ஏன்? நம்ம எல்லாத்துலயும் அப்படி நிக்கணும் அப்படின்னா எது வேணும்? நான் பிறகு வரேன். இயேசு கிறிஸ்து ஜெயிச்சதெல்லாம் எதன் மூலம் தான் ஜெயித்தார்? வேத வார்த்தையின் மூலம். அது எங்க ஒரு சொந்த வார்த்தை என்ன பண்ணவே இல்லை. இந்த யூடியூப்ல நிறைய பாட்டு கேட்கறீங்கல்ல, இந்த பெர்க்மன் செய்ய பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு ஏதோ கேட்கறீங்கல்ல, கேட்க வேணாம்னு சொல்லல. அதை காட்டில் அதிகமாய் தேவனுடைய வார்த்தை காதல் என்ன பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனா கூட என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்க 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 நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் என்ன எழுதிடுவாரு, அப்படியே ஓ இது கேட்டிருக்கிறோமே, நம்ம கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இருதயத்தில் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவார் தேவனுடைய வார்த்தையை. இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப வேத வசனத்தை எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ அவ்வளவாய் நமக்குள்ள யார் உருவாக முடியும்? கிறிஸ்து உருவாகும். இதுதான் 1ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி. மத்திய 2ஆம் அதிகாரத்துல, மத்திய 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரைட். இங்க ஒரு முதல் வசனத்துல ஏரோது ராஜா, எது? ஏரோது ராஜா நாட்களில் யூதேயாவில் உள்ள என்னவா? பெத்லேகம். யூதேயாவில் உள்ள பெத்லேகமிலே யார் பிறந்த பொழுது?
இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு என்ன பண்ணாங்களாம், வந்தாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அப்படி பிறந்த அந்த அந்த காரியம் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்க வந்து தொழுது கொண்டாங்க, அந்த எங்கிருந்து வந்தாங்க, கிழக்கிலிருந்து இயேசு பிறந்த பொழுது எங்கிருந்து வந்தாங்கன்னு இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி, இயேசு பிறந்து அவர் எங்க கிடத்திருந்துக்க காண்பீர்கள் என்று மேய்ப்பர்களுக்கு சொன்னாரு. இப்ப லூக்கா சொன்னார்ல, பிள்ளையை எங்க காண்பீர்கள், முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். அப்படி எங்க இடம் இல்லாதனால சத்திரத்துல இடம் இல்லாத இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புல 2 காரியம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒன்று, ஏரோதனுடைய காலம். ஏரோதனுடைய காலத்துல யாரு புறப்பட்டு வந்துதான், சாஸ்திரிகள். யாரு வந்தாங்க, சாஸ்திரிகள். இவங்க வான சாஸ்திரிகள். வானத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்து அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள். ஏதாவது வானத்துல மாற்றம் உண்டாச்சுன்னா ஏதோ பூமியில நடக்க போகிறது, ஏதோ பூமியில பெரிய காரியம் வரப்போகிறது என்கிற ஒரு ஞானம் உள்ள சாஸ்திரிகள் தேவன் அந்த நாட்கள் அப்படி வைத்திருந்தார். சரி, இந்த ஏரோது நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார், ஆமா, பெத்லகேமில் பிறந்த பொழுது என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்த முதல் செய்தி யாருக்கு போச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். யாருக்கு போச்சு சொல்லுங்க, மேய்ப்பர்கள். அவங்க எல்லாம் வயல்ல அப்படி ஆடுகளை அப்படி வைத்திருக்கும் பொழுது செய்தி யாருக்கு போனது, இப்ப ஆமா, மேய்ப்பர்களுக்கு போனது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேய்ப்பர்களுக்கு போனதனுடைய நோக்கம் என்ன ஃபர்ஸ்ட். அப்ப இந்த மேய்ப்பர்களுக்கு போனதுக்கும் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தொழுது கொண்டதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எங்க கிடைத்திருக்க காண்பீர்கள் என்ற செய்தி லூக்கால சொல்றாரு, முன்னணையில். அது யாருக்கு, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு முன்னணையில கிடைத்திருக்க காண்பீர்கள். இந்த 2ஆம் அதிகாரம் வாசிங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. ரைட். இந்த சாஸ்திரிகள் எங்க போறாங்க, வீட்டுக்குள். மேய்ப்பர்கள் எங்க வராங்க, முன்னணை. அப்படி என்றா இந்த மேய்ப்பர்களுக்கு வரும்போது, அந்த செய்தி வரும்போது இருந்த நிலைமையும் சாஸ்திரிகள் வந்து பார்க்கும் போதும் வேறுபட்டது, வித்தியாசப்பட்டது. என்னப்பட்டது, வேறுபட்டது, வித்தியாசப்பட்டது. ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படணும் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு இருக்கிறது. முதல் இயேசு கிறிஸ்து பிறந்த முதல் செய்தி யாருக்கு தான் போகுது, ஆமா, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி ரொம்ப அழகா சொல்றாங்களாம், எப்போ இப்படி ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு. இப்போ இவங்க வந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பார்த்திருப்பாங்க இந்த மேய்ப்பர்கள். ஆமா, ஏன் பக்கத்துல இருந்திருப்பாங்க, அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க, வந்து பார்த்திருப்பாங்க. இந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்ததற்கும் இவர்கள் வந்து பார்த்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் மேய்ப்பர்கள் நம்முடைய ஆண்டவரை வந்து பார்க்கணும், திருப்பிக் கொள்ளுங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை, சாரி லூக்கா 2ஆம் அதிகாரத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அங்க பாருங்க, 7வது வசனம். முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் என்ன பண்ணாங்களாம். சரி, அந்த செய்தி அவங்களுக்கு போன மாத்திரத்துல அவர்கள் வந்து எங்க பிள்ளையை பார்த்தார்கள், முன்னணியில பார்த்தார்கள். எங்க பார்க்கல, வீட்டுக்குள்ள பார்க்கல. முன்னணைக்கும் வீட்டுக்கும் இடையில 2 ஆண்டுகள் உண்டு என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள், மேய்ப்பர்கள் வந்து பார்த்ததுக்கும் சாஸ்திரிகள் வரும் பொழுதும் எத்தனை ஆண்டுகள் இடையில, 2 ஆண்டுகள் உண்டு. இந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க அறிந்திருந்தாலும் ஜஸ்ட் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மேய்ப்பர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு மிருகங்கள்ல பிறக்கிற முதல் ஈற்று அனைத்தையும் அதை சரியாக நிதானித்து
எந்த விதமான பழுது இல்லாம இருக்குமேனா அது தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக என்று பிரித்து விடுவார்கள். இப்ப தேவ ஆலயத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எருசலேமுக்கு. இப்ப இங்க இருக்கிறாங்க, எப்போ எகிப்துல இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, அல்லது இந்தியாவுல இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து இந்தியாவுல போனோம்னா அங்க ஆட்டோ என்ன பண்ண முடியாது, வாங்கிட்டு போய் அங்க ஆண்டவருக்கு என்று பலி செலுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் எதை வாங்குவாங்க, ஆடு வாங்குவாங்க. அந்த ஆடு வாங்குவாங்கன்னா எல்லா ஆடு வாங்க கூடாது, முதற் பேரான ஆடு தான் வாங்கணும். அந்த முதற் பேரான ஆடு எப்படி இருக்கணும், யாதொரு பழுதும் இருக்கக்கூடாது. ஏன், அந்த எல்லா பலிகளும் யாரை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால அந்த பலிகள் என்ன இருக்கக்கூடாது, யாதொரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த மேய்ப்பர்களுக்கு தான் தெரியும். மேய்ப்பர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது, சில ஆடுகள் படுத்துக்கொண்டு குட்டி போடும், சில ஆடுகள் நின்று கொண்டு குட்டி போடும். அப்படி அந்த குட்டி போடும் பொழுது, நின்று கொண்டு அப்படி போடும் பொழுது, ஒருவேளை அது கால்ல, இந்த 2 கால்கள்ல, இல்ல முகத்துல, இல்ல சரீரத்துல ஏதாயிலும் காயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஒருவேளை அந்த காயப்பட்டிருக்குமே, ஏன்னா இது பலிக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆடை என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டுக்குட்டிய ஓர ஒதுக்கிடுவாங்க. அது மத்தவங்க வளரும், அதுக்கப்புறம் அதை இதை கூட சமைச்சு கூட அதை சாப்பிடுவாங்க, அந்த ஆட்டு மாம்சத்தை. ஆனா அந்த மேய்ப்பர்கள் அதை பார்ப்பாங்க, பார்க்கும்போது இது எதுவுமே இல்லை, எந்த பழுதும் இல்லை, எந்த காயமும் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஆட்டுக்கு முதல் பிறக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து இதை கர்த்தருக்காக நேர்ந்து விட்டு விடுவார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் வளரும், அந்த ஆடுகள்ல ஒன்றுதான் வாங்கி தேவனுக்கு என்று ஒரு பலி செலுத்துவது வழக்கம். அப்ப இந்த நம்முடைய ஆண்டவர் யாராக வெளிப்பட்டார் அல்ல யாராக வரப்போகிறார் என்பதை நம்ம ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் நமக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம், வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யாரா? அப்ப இயேசு கிறிஸ்து யாராக வர்ணிக்கப்படுகிறார்? ஆட்டுக்குட்டியாக வர்ணிக்கப்படுகிறார். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியா வர்ணிக்கப்படுறதுனால மேய்ப்பர்கள் கவனிங்க, மேய்ப்பர் அவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் கெட்டவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒண்ணு அப்படியே செக் பண்ணவும் இல்லை, அதை எப்படி இருக்குன்னு பார்க்கவும் இல்லை. அவர்கள் வந்தார்கள், தொழுது கொண்டார்கள், சென்றார்கள். ஏன் அவங்க வரணும் அப்படின்னா, அவர்கள் இவர் தொழுது கொள்ள வந்தார்கள். ஆனா மேய்ப்பராய் இருக்கிறதுனால, இவர் ஆட்டுக்குட்டியாக ஒப்பனையா இருக்கிறதுனால மேய்ப்பர்கள் இவரை பார்த்ததாக ஒரு சரித்திரம் வேணும். மேய்ப்பர்கள் யாரை பார்த்துட்டு போயிட்டாங்க? இப்ப இவர் யாரு? சாதாரணமானவர் அல்ல. யார் இவரு? ஆண்டவர். அப்படி பார்த்து தொழுது கொண்டு போய்விட்டார்கள். ரைட். இதுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. போன பிறகு இப்போ 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிற மத்தேயுல, ஏரோது ராஜா. யாரு? ஏரோது ராஜா. இந்த ஏரோது யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் ஏசாவின் வம்சத்தான். யாரு? ஏசா. ஏசா யார்? ஈசாக்குனுடைய மூத்த மகன். ஈசாக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, ஏசா, யாக்கோபு. ஏசா, யாக்கோபு. ஏசா வனசஞ்சாரியா இருந்தான், யாக்கோபு கூடார வாசியாக இருந்தான். யாரா இருந்தான்? கூடார வாசியாக இருந்தான். இந்த ஏசா மதியினத்தினால, புத்தி இனத்தினால சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன் இந்த ஏசா. சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இல்லை, 2வது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த 2வது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களில் ஒருவன் தான் யாரு? இந்த ஏசா. இவன் இழந்துட்டான். எதை இழந்துட்டான்? முதல்ல எதை இழந்தான்? சேஷ்டபுத்திர பாகம். எது நிமித்தம்? ஒருவேளை போஜனத்துக்காக. எதனால? ஒருவேளை போஜனத்துக்காக அலட்சியமா எண்ணினார். எதை? சேஷ்டபுத்திர. இதான் வேணும் இந்தப்பா அப்படின்னு சொல்லி. 2வது ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் இவன் தாமதமாய் வந்ததுனால. எதாய் வந்ததுனால? ஆமா, ஈசாக்கு சொல்றாரு, இப்ப கொஞ்சம் போய் என்ன பண்ணிட்டு வா. கொஞ்சம் இடையில ரெபேக்காவுக்கும் ஈசாக்கும் சண்டை வரும்போது இவர் தான் கொஞ்சம் சமைச்சு போட்டுப்பாரு பொழுது. யாரு சொல்லுங்க? ஆமா, அதனாலதான் இப்பயே முடிவு பண்ணிக்கிறாங்க, டேய் நான் எதா ஆயிட்டேன்னா தம்பி அவன் பார்க்க மாட்டான்டா, நீ எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணிக்க. ஆமா, அவன் பொண்ணு அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவான், என்ன நீ தண்டா கொஞ்சம் கவனிக்கணும். இப்பவே அந்த அவிசுவாசம், இப்பவே அது இது நீ என்ன நினைக்கிறிய அது என்ன பண்ணும், சம்பவிக்கும். அப்படிலாம் என்ன பண்ணிடக்கூடாது. முடிவு பரியன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்?
ஆமா, நடத்துவார். விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். பிள்ளைங்களை எப்படினாலும் கரை சேர்த்துருவேன், கட்சி காலத்துல பாக்காதுங்களா அப்படின்னா அப்ப யாரை இப்பயும் நம்புறேன்னு அர்த்தம்? ஆமா, ஜாக்கிரதையா இருங்க. சரி, இந்த இடங்கள்ல நம்ம பார்ப்போமே, ஏன்னா இந்த ஏரோது ஏசாவினுடைய வம்சத்துல வந்தவர். ஏரோது யாருடைய வம்சத்துல? ஏசாவினுடைய வம்சத்துல வந்தவங்க. அப்பொழுது அவங்க யார் நிமித்தம்? இந்த தப்பு பாவம் பண்ணது நிமித்தம், இழந்து போனது நிமித்தம் யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏசா அப்புறம் அவர் சேயிருக்கு போயிட்டார், சேயிர் மலதேசத்துக்கு போயிட்டாரு. அவர் வம்சம் தான் ஏரோதுக்கள். சரி, இந்த ஏரோது விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர் தான். ஏரோது யார்? விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா இவர்கள் அப்படி வரும்பொழுது யூத குலத்தை இவரும் சார்ந்ததுனால ரொம்ப ஈஸியா மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு எப்போதுமே இவர்கள் பகைவராகவே இருந்தார். யாக்கோபுடைய சந்ததிக்கும் ஏரோதுடைய சந்ததிக்கும் என்ன இருந்தது? ஜென்ம பகை இருந்தது. ஏன்னா இந்த ஏசா யாக்கோபு இதை ஏமாத்தி 2 ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டான்னு என்ன இருக்குது அவனுக்குள்ள? ஒரு பெரிய காயம். அவன் ரொம்ப அதை சொல்றான், மகன் எங்க பார், என்ன பண்ணிட்ட நீ? முதல்ல என் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதை வாங்கிக்கின? சேஷ்டபுத்திர பாகம். நான் அதுக்கு காரணம் அது அலட்சியமா எண்ணினதுனால அது அப்படி போயிருச்சு. 2வது, நான் வருவதற்குள்ள எதை போய் வாங்கிக்கிட்டேன்? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டேன். இது ஒரு பெரிய அவனுக்கு காயமாக இருந்தது. என்னடா இது, நம்ம இழந்துட்டுமே அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஆனா 2வது வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படாமல் போனதற்கு, மறுக்கப்பட்டதுக்கு காரணம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கல்லனும் சேஷ்டபுத்திர பாகத்தை இராதபடிக்கு. சரி, அதை சொல்லிட்டு சொல்றாரு கடைசியில, ஏனென்றால் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அழுகுறாங்க, நிறைய பேர் செபிக்கிறாங்க. என்ன இல்லை? மனமாறுதல் இல்லை. ஒருவேளை நான் அழுகுறத, நான் ஒப்பு கொடுக்கறத நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனா என் மனம் மாறுகிறதா இல்லையான்னு தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் அநேக காரியத்தை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளல தெரியுமா? சத்ருவோடு சமாதானம் ஆகுங்கம்மா, சத்ரு சிநேகிங்கம்மான்னு சொல்லுவோம், அது கேட்டுக்குவோம். அப்படி கேட்டுக்கும் போது சரிம்மா மன்னிச்சிருமா, தப்பு பண்ணியிருந்தா பண்ணிக்குமான்னு கேட்போமே தவிர, ஆனா இருதயத்துல அந்த மனமாறுதல் இருக்கிறதா? மனப்பூர்வமா நான் அவரை மன்னிச்சிட்டேன்னா இதை தேவன் பார்க்கிறார். அப்ப இவர் கண்ணீர் விட்டு கவலையோடு அழுகுறாரு, தேடியும் என்ன இல்லாமல் போய்விட்டது. அப்ப தேவன் எதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்னா, உன் கண்ணீரை எதிர்பார்க்கல, அல்லது நீ ஜெபிக்கிறதை எதிர்பார்க்கல, உன் மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கூட நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கேடாக வரும். ஏன் ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்னா, மனப்பூர்வமா யாரும் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. அப்ப ஏசா இழந்து போனதுக்கு காரணம் இதுதான். இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட முடியல. பாருங்க, அவன் அழுகுறான், கதறான். சரி, 2வது வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு கிடைக்கல. காரணம் அவன் மனமாறாமலேயே போய்விட்டான். அதனால கூடுமானால் மட்டும் மனுஷ வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, புல்லுக்கு சமமானது, நிழலுக்கு சமமானது. கூடுமானால் எல்லோரோடு கூட சமாதானம் என்ன பண்ணிருங்க, இந்த பூமியிலேயே சமாதானம் ஆயிருங்க. பகை நமக்குள்ள என்ன பண்ணிட வேணாம், வந்துட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது நமக்கு 2 காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். இந்த ஏசா யாருடைய வம்சத்தான்? எங்கிருந்து வந்தவங்க? ஆமா, அந்த ஏரோது ஏசாவனுடைய வம்சத்தான். இந்த ஏசாவுக்கும் ஏன் இங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்றால், இவர்கள் யூதர்களுக்கு விரோதமா இருந்தபடினால இந்த ரோம அரசாங்கம் வரும்பொழுது, ரோம ராஜ்யம் வரும்பொழுது, இது சின்ன ஊர் தானே இந்த இஸ்ரவேல் என்பது, அவங்க ஆளுகை செய்ய முடியாது. அதனால ஒரு ஆளு நியமிக்கணும்னு நினைச்சாங்க. பார்த்தா இந்த ஏரோதுக்களை என்ன பண்ணிட்டாங்க, ராஜாக்களாக நியமிச்சுட்டாங்க. காரணம், அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமானவர்களை அவன் அறிந்திருந்ததை பார்த்து இந்த ஏரோதுக்களை யாராக வச்சுட்டாங்க. ரைட். இப்போ இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்வதற்கு யார் தான் ராஜாக்கள்? ஏரோது தான்.
பதவிக்காக இந்த பெரிய ஏரோது, கிரேட் ஏரோது, பெரிய ஏரோது சொல்லுவாங்க பாருங்க, அவன் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கொன்றவன். அவன் அந்த பதவிக்காக அவ்வளவு வைராக்கியம் பண்ணவன். அதுக்கப்புறம் அவனுடைய மகன் ஏரோது அந்திபாஸ், அவன் யோவான் ஸ்நானகன் தலையை வாங்கினவன். அதுக்கப்புறம் ஏரோது அந்திபாஸ் 2 அவன் பவுல ரோமுக்கு வர வைத்து அவனை சிறைச்சேதம் பண்ண வைத்தவன். ஏரோது, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஏரோது யாக்கோபுடைய தலையை வாங்கினவன். இப்படி இவர்களை கொன்று அவங்க ரோமருடைய பார்வையில பிரியமானவர்களாகவும் யூதர்களுடைய பார்வையில ஏரோதுகள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். ஏன் காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் பெருக பெருக யூதர்களுக்கு தலைவலியா இருந்தது. அப்ப இந்த யூதர்கள் ஏரோது இந்த கிறிஸ்தவனாகிய யாக்கோபை கொலை செய்த உடனேயே யூதர்களுக்கு இவன் செய்யறது பிரியமாயிருந்தது. அதனால இவன் ராஜாவாக ஏத்துக்கிட்டாங்க. 2வது, யூதர்களுக்கு பிரியமாக 46 ஆண்டு காலங்களாக தேவாலயத்தை புதுப்பித்தான். அதுக்கு காரணம் இவன் தொடர்ந்து யாராகவே இருக்கணும், ராஜாகவே இருக்கணும். அப்ப இவனுடைய காலத்துல எது தோன்றினது? சாஸ்திரிகள் எப்படி வந்தாங்கன்னா எதை பார்த்து வந்தார்கள்? நட்சத்திரம். கிழக்கே இருந்த அங்கிருந்து நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அப்படி நட்சத்திரத்தை பார்த்தாங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் இயேசுவை வீட்டுக்குள்ள வந்து பார்த்த போது நம்ம நிறைய நாடகங்கள்ல நிறைய இடங்கள்ல போடுறாங்க. 3 சாஸ்திரிகள் வந்தாங்க. எத்தனை சாஸ்திரிகள்? ஏன் 3 சாஸ்திரிகள் சொல்றாங்க? 3 பொருளை எடுத்துட்டு வந்தாங்க. பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளை போலும். அப்ப இந்த 3 எடுத்துட்டு வந்ததுனால எத்தனை பேர் தான் வந்தாங்க? ஏன்னா நம்ம நாடகம் கூட அப்படிதான் சித்தரிக்கிறோம். ஒருத்தர் கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் கொண்டு வர்றாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டை வச்சுக்கிட்டு குடும்பமே போய் என்ன பண்ணிட்டு வரோம்? கல்யாணத்துக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். ஒரே ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம குடும்பமே 10 பேர் எங்க நிப்போம்? கல்யாணத்துல அப்படி நிப்போம். எத்தனை கிஃப்ட் தான்? அப்ப இந்த பொண்ணு கொடுத்தவரு ஒரு 10 பேர், ஒரு 50 சாஸ்திரிகளோடு என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். தூப வர்க்கத்தை கொடுத்த ஒரு 50 சாஸ்திரிகளோடு என்ன பண்ணியிருக்கலாம். ஆமா, வெள்ளை போலத்தை கொடுத்தவங்க ஒரு 50 பேர் வந்திருக்கலாம். அப்படி என்றால் 100க்கும் மேற்பட்ட சாஸ்திரிகள் வந்தாங்களாம். யாரை பார்க்க? இயேசு கிறிஸ்துவ, அதாவது அந்த நட்சத்திரம் வழிகாட்டுதலின்படி நேரா வந்தாங்க. கரெக்ட். இந்த நட்சத்திரம் கொஞ்சம் அழகா வந்து எங்க காணாம போயிருச்சு? ஆமா, ஏரோது அரண்மனை கிட்ட வந்து எதை காணாம்? நட்சத்திரத்தை காணாம். சரி, இப்போ நான் அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் வந்து பாஸ்டர் சாம் டேனியல் வந்துக்கிறார், பிரைம் மினிஸ்டர் வர சொல்லியான வருவாரா? கொன்னே போட்டுருவான். யார் அது அப்படின்னு கொண்டு போட்டுருவான். இதுவே ஒரு 50,000 சாம் டேனியல் போனா என்ன பண்ணி தான் ஆகணும்? பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணி ஆகணும்? ஏதோ பிரச்சனை. எத்தனை பேரை சுடுவானுங்க? ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட என்ன பண்ணிருக்கிறானுங்க, வந்திருக்கானுங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் வாப்பா, இது என்ன 50,000 பேர் வந்துக்கிறீங்களா என்ன அப்படின்னு. அப்ப இந்த சாஸ்திரிகள் 1-2 பேருக்கு ஏறுவது பயப்படல, நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்க? அவனுக்கு ஒரே கலக்கம். ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு இருந்த புள்ள ஒருத்தன், அவனுக்கு 30 வயசு. நமக்கு தான் புள்ள பறந்துட்டான, அவன் தான் இருக்கிறானே, குழந்தை எங்கடா பிறந்திருக்குது அப்படின்னு. அப்போ எல்லாம் கேட்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த யூதர்களை கூப்பிட்டு என்னையா கேட்கிறான் அப்படின்னா, ஆமா, தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது நிறைவேறு சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம்ல யார் பிறப்பார்? இயேசு பிறப்பார், ராஜா பிறப்பார்னு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மீகா 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்து அவர்கள் சொன்ன உடனேயே யார் இப்ப நம்பனா? இப்ப ரைட். அப்ப அந்த வழிக்கு இறங்கி வந்து சொல்றான் மேய்ப்பருக்கு, அவங்க சாஸ்திரி கிட்ட, நீங்க போய் யாரை தொழுதுகிட்டு வாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பண்ணுங்க. அவங்க அப்படி கடந்து போனாங்களாம். மீண்டும் எது வெளிப்பட்டது அவங்களுக்கு? நட்சத்திரம். இப்படி போய் யார் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க? இப்ப சரி, இவங்க போய் அவரை தொழுதுகிட்டு திரும்பி வரும் பொழுது தேவ தூதனானவரால் மீண்டுமாக அவர்கள் வெளிப்படுத்தி, எப்ப வந்த வழி என்ன பண்ணாத, போயிடாத. எங்க போயிடாத? முக்கியமா ஏரோது அரண்மனைக்கு போகாத, வேற வழியா போங்க அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் போய்விட்ட பிறகு இந்த செய்தியை கேட்ட ஏரோதுக்கு மிக கோபம் கொண்டு
அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேலின் அந்த பட்டணங்கள், அந்த 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 தேசங்களுடைய இருக்கிற எத்தனை வயதுக்கு உட்பட்ட 2 வயதுக்கு உட்பட்ட யாரை மாத்திரம்? ஆண் பிள்ளைகளை. அப்ப 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த சாஸ்திரிகள் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு அங்க போய் அவரை தொழுது கொண்டு அவங்க திரும்பி போன நாட்கள் வரையும் ஒரு கணக்கிட்டு அவன் சொல்றான், கண்டிப்பா 2 வருடத்துக்கு உட்பட்டவர்களா தான் இருந்திருக்கணும். அங்க 2 ஆண்டுகளோ அல்லது ஒரு ஆண்டுக்கு மேலானது யாரை வந்து பார்ப்பதற்காக? சாஸ்திரிகள் இயேசுவை வந்து பார்ப்பதற்காக எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள்? 1 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்து யாரை அவர்கள் தரிசித்தார்கள்? இயேசுவை. அப்போ மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மேய்ப்பர்கள் பிறந்த உடனே முன்னணியில போய் பார்த்தார்கள். பார்ப்பதனுடைய நோக்கம், இவர் ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார் என்பதை மேய்ப்பர்கள் அதை கணித்தார்கள். சாஸ்திரிகள் வந்தது 2 ஆண்டுகளுக்குள்ளாக வந்திருக்கணும். காரணம், இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள வந்து இந்த 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்தான் இல்லையா, அதுவும் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த சம்பவம் நமக்கு நடந்தது அப்படி நம்ம பார்ப்போம். இது நிறைவேறிச்சான். வாசிங்க அதுலயே மத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிமா. உளம்பலும் அழுகையும் ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது பாருங்க, எப்போது இது நிறைவேறினதா? அந்த எப்போ எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறினது என்று நம்ம பார்க்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, 2 காரியங்கள் நிறைவேறுகிறது பாருங்க. ஏன் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்படனா இதுவும் என்ன பண்ணுகிறது? நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமா? நிறைவேறணும். அப்ப 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். யாரு போன பிறகு? சாஸ்திரிகள் போன பிறகு இது நிறைவேறுகிறது. இப்ப இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்தது 3 பொருள் சொன்னேன். ஒன்று எது? பொன். பொன் எதை குறிக்கும்? ராஜா. பொன் யாருக்குரியது? ராஜாவுக்குரியது. இது தூபவர்க்கம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆசாரியர், ஆசாரியத்துவம். அடுத்தது எது? வெள்ளை போலம், தீர்க்கதரிசி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள 3 பதவிகள் இருந்தது. ஒன்று யாரு? ராஜா, ஆசாரியத்துவம், தீர்க்கதரிசி. ராஜா எங்கிருந்து வரணும்? யூதா கோத்திரம். எது? யூதா கோத்திரம் தான் யார் வரணும்? ராஜா பிறக்கணும். கோத்திரம் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். அடுத்தது என்னது? ஆசாரித்துவம். ஆசாரித்துவம்னா, ஆசாரித்துவம் அப்படின்னா யார் வழியா வரணும்? ஆசாரியன் ஆரோன் அல்லது லேவி. ஆரோன் அல்லது லேவி. தீர்க்கதரிசி தேவன் யாரை கொண்டாலும் என்ன பண்ண முடியும்? ஆமா, யாரை கொண்டும் அவர் தீர்க்கதரிசியாக மாற்ற முடியும். கவனிங்க, அவர் ராஜாவுக்கு வந்தது யூதா கோத்திரம், சரி சரியா? இப்ப அவர் ஆசாரி அப்படின்னா அவர் லேவி கோத்திரத்துல வந்தாரா? இல்ல. அப்ப அவர் எந்த கோத்திரத்துல வந்த? இந்த லேவி கோத்திரத்துல அவர் வரல. அதனால அவர் ஆசாரியன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், அவர் மெல்கிசேதேக்கு என்கிற யாரு? ஆசாரியர். இவருக்கு என்ன கிடையாது? வம்ச வரலாறு. இந்த லேவி கோத்திரத்துல வந்த, யூதா கோத்திரத்துல வந்த இவர் வம்ச வரலாறு கிடையாது. அப்ப இவர் எதன்படி அவர் வந்தார் அப்படின்றால், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யாரை வந்தார்? ஆசாரியனாக. யாருபடி அல்ல,
மனுஷீகத்தின்படி அவர் ஆசாரியனாக வரல, அவர் மெல்கிசேதேக்கின்படி ஆசாரியத்துவத்தை அடைந்தார். இப்ப நீங்களும் நானும் கூட ஆசாரியர்கள் அப்படின்னா ஆரோன் வழியை வந்தவர்கள் அல்ல, நாம் அது லேவி கோத்திரத்தின் வழியா வந்தவர்கள் அல்ல, நாம் இயேசுவை தரித்து கொண்டது நிமித்தம் ஆசாரியர்கள். காரணம், இயேசு மெல்கிசேதேக்கின் வழியாக ஆசாரியத்துவத்தை ஆனார். ஆமென். ரைட். அப்ப இந்த காரியத்திலே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் ஏரோதனுடைய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் சாஸ்திரிகள் வந்தார்கள் பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் வந்ததுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ள வந்தார்கள், மேய்ப்பர்கள் முன்னணி கிட்ட வந்தார்கள். மேய்ப்பர்கள் வந்ததுக்கு காரணம் அவர் ஆட்டுக்குட்டி என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்தார்கள். சாஸ்திரிகள் இங்க வந்தது பாத்தீங்க அப்படின்னா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப யூதருக்கு ராஜாவா பிறக்கிறத அறிவித்தவர்கள் யார் என்றால் இந்த சாஸ்திரிகள். அவங்க கொண்டு வந்த பொருட்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும், இயேசு கிறிஸ்து ஆசாரியராகவும், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார் என்பதற்கு 2ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஆமென். சரி, அது சுத்தமான அடுத்த வாரத்துல அடுத்த கிளாஸ் வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமும் ஊழியத்திற்கான ஆயத்தமும் அப்படின்ற தலைப்புல 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நம்ம பார்ப்போம். சரியா? ஜோமன்லமா